Hi everyone, welcome to Mommy's Hut. 5 நிமிஷத்துல எப்படி தக்காளி குருமா பண்ணலாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம், 1 இன்ச் இஞ்சி, நிறைய சேர்க்க தேவையில்லை, 1 இன்ச் மட்டும் போதும். அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை இலை, 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, குழம்பு பொடி இது எல்லாத்தையும் தக்காளியோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா 1 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காவை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க, மிச்ச பாதியை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹையில் வச்சு 1 விசில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகவும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மீதமுள்ள தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையவும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நமக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் வெறும் 3 தக்காளியை வச்சு சூப்பரான குருமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.